நடப்பாண்டுக்கான ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆனது நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. இந்த டோர்னமெண்டோட ஃபைனல் போட்டியில ஆர்சிபி அணி குஜராத் அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையா கோப்பை வின் பண்ணிருக்கு. குறிப்பா ஆர்சிபி அணி பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ஒரு நல்ல பேலன்ஸான டீமா இருக்கும் சூழல்ல அடுத்த ஆண்டு ஐபிஎல்லும் கூட ஆர்சிபி அணி கோப்பை வெல்லும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்ல. குறிப்பா அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆனது முடிந்துவிட்ட சூழல்ல இனி இந்திய பிளேயர்கள் எல்லோருமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கவனம் செலுத்தி விளையாட இருக்காங்க. அதன்படி அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடர்க்குள்ளதாக பார்த்தோம்னா இந்திய அணியானது 10 டெஸ்ட் போட்டி, 20 ஒருநாள் போட்டி மற்றும் 23 T20 போட்டியில விளையாட இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்தியா இனி விளையாடக்கூடிய ஓடிஐ சீரிஸ் எல்லாமே 2027 ஆண்டு ஓடிஐ வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை எதிர்நோக்கியதா இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் தான். எனவே அணி நிர்வாகமானது இந்த ஓடிஐ சீரிஸ்கள்ல அதிக கவனம் செலுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில இந்திய அணிக்கு அடுத்தடுத்த சீரிஸ்களா வெளியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ள இந்திய அணியானது இந்திய மண்ணில், அதாவது இந்தியா நடத்தும் சீரிஸாக ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டி கொண்ட சீரிஸ்ல விளையாட இருக்கு. அதாவது இந்திய மண்ணில் நடந்தாலே அது இந்தியா நடத்தும் சீரிஸ் தானே அப்படின்னு கேட்டோம்னா வருகிற செப்டம்பர் மாதம் ஆப்கானிஸ்தான் அணியானது இந்தியாவுக்கு எதிராக 3 போட்டி கொண்ட T20 சீரிஸ்ல விளையாட இருக்கும் சூழல்ல இந்த சீரிஸை எடுத்து நடத்தக்கூடிய ஆப்கானிஸ்தான் அணியானது இந்திய மண்ணில் வச்சு இந்தியாவுக்கு எதிராகவே விளையாட இருக்கு. இதன்படி தங்கள் சொந்த மண்ணிலேயே இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுது அப்படின்னு இதை வேடிக்கையா கூட சொல்லலாம். இதன்படி இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு டெல்லி அருண்ஜேட்லி மைதானமானது ஹோம் கிரவுண்டா கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி இது குறித்து பேசியுள்ள பிசிசிஐ அதிகாரி ஒருவர், இந்திய கிரிக்கெட் போர்டான பிசிசிஐக்கும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கும் இடையே ஒரு நல்ல நட்புறவானது இருக்கு. ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு எங்க டீம் அனுப்பி அவங்க நாட்டு கிரிக்கெட் பொருளாதாரம் மேம்பட நாங்க உதவி பண்ணி வந்துட்டு இருக்கோம். அதுபோல ஆப்கானிஸ்தான் டீமானது இந்தியாவில் உங்களோட சீரிஸை நடத்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. கூடிய விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதே போல இன்னொரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருகிற அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை இந்திய அணியானது நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20, 5 ODI மற்றும் 2 டெஸ்ட் போட்டி கொண்ட சீரிஸ்ல விளையாட இருக்கு. குறிப்பா இதுல டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு பிறகு, இதன்படி நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்தியா நியூசிலாந்து சென்று டெஸ்ட் போட்டியில விளையாட இருக்கு. குறிப்பா இப்ப இருக்க இளம் இந்திய அணியானது நியூசிலாந்து சென்று டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடும் போது இது ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா பல மாதங்களுக்கு பிறகு 5 போட்டி கொண்ட ஓடிஐ சீரிஸிலும் கூட விளையாட இருப்பது கவனம் வரக்கூடியதா இருக்கு. 2027 ஆண்டு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் ஆனது ஃபாஸ்ட் போலிங்கிற்கு சாதகமான தென்னாப்பிரிக்கா மண்ணில் நடைபெற இருக்கும் சூழல்ல ஃபாஸ்ட் போலிங்கிற்கு சாதகமான நியூசிலாந்து மண்ணில் 5 போட்டி கொண்ட ஓடிஐ சீரிஸ்ல விளையாட இருப்பது இந்தியாவிற்கு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இந்திய அணியானது 2023ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி டோர்னமெண்ட்ல நியூசிலாந்தை எளிதா வீழ்த்தி இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஆசிய மண்ணில் நடந்த போட்டிகள்னால நியூசிலாந்தை வீழ்த்துவது இந்தியாவிற்கு எளிதா இருந்திருக்கலாம். ஆனா தென்னாப்பிரிக்கா போன்ற ஃபாஸ்ட் போலிங்கிற்கு சாதகமான மண்ணில் நியூசிலாந்தை வீழ்த்துவது கடினமா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக நியூசிலாந்து பவுலர்களும் கூட கடினமா வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதனால அந்த 5 போட்டி கொண்ட ஓடிஐ சீரிஸ் ஆனது இந்தியாவிற்கு வரக்கூடிய வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை எதிர்கொள்ளும் முனைப்புல மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வருகிற ஜூலை மாதம் இந்தியா இங்கிலாந்து சென்று விளையாடக்கூடிய 3 போட்டி கொண்ட ஓடிஐ சீரிஸும் கூட வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை எதிர்கொள்ளும் முனைப்புல இந்தியாவிற்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.